கைஸ் வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. நேற்று என்ன பண்ணேன்னா மத்தியானம் வந்து இந்த மழை பெஞ்ச அடுத்த நாள் வந்து காலெல்லாம் உடஞ்சி போச்சு. அதாவது பருத்திக்காட்டு போட்டிருந்த கரையெல்லாம் உடஞ்சி போச்சு. அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் முளையாத கொட்டையெல்லாம் போட்டு அதை நானும் தாத்தா வந்து தண்ணி கட்டணும். ஆக்சுவலி நேற்று மத்தியானமாக குட்டை நம்பிச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா அங்கே தண்ணி கட்டிக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருந்தாலும் ஜூம் பண்ணி கட்ட பாருங்க. மணிக்கு கிட்டத்தட்ட 3 மணி. நேற்று அதாவது மழை பெஞ்சு கரையெல்லாம் அடிச்சுட்டு போனது. கரையெல்லாம் நான் தான் காலையில் சரி பண்ணிட்டு அப்புறமேட்டு பொலக்கொட்டை போட்டிருந்தோம். பொலக்கொட்டைன்னா விதை முளையாமல் இருக்கிறதுக்கு வந்து மறுபடியும் விதை அந்த இடத்துக்கு விதை போட்டு அந்த இடத்துக்கு ததை தண்ணி கட்டிட்டு இருக்கிறாரு. கொட்டையெல்லாம் ஊன்ட்டு அம்மா இங்கே துணி அம்மா பில்லு எடுக்க போயிடுச்சு. ஆயா காலை வெட்டிட்டு காட்டுறதுக்கு பில்லு எடுக்க போயிடுச்சு ஆட்டுக்கு. தத்தா வழி வழியே விட்டு காட்டுறேன்னா பில்லு ஏறி போயிருந்த தோய். என்ன சோறுதீங்களா ஏத்தா அண்ணி அங்கேருந்து இங்கே வருது. மணி 3 ஆயிடுச்சு. வழி வழியே விட்டு கட்டாத புல்லு ஏறி போயிடும். இப்போ காலோட்ட மாட்டேன். எல்லா காடும் வழி வழியே விட்டு கட்டி வச்சுக்கிறியா? சரி போதும் போதும் விடு விடு. வெட்டு வெட்டு அத்தா வெட்டு போதும் போந்தத்தா. அது போ அந்த வாக்கியில் பொறுத்தனி போந்தத்தா. தாத்தா இதெல்லாம் கம்மியாக விட்டு கட்டியிருக்கேன் தாத்தா. இங்கே பாரு வழி வழி விட்டு கட்டி வச்சிருக்கிற. சரி போய் சாப்பிட்டுறியா? அதே நான் கட்டுறேன். ஆ கீழ்கட்டெல்லாம் மழை பெஞ்சு அப்படியே வச்சு அழுத்தி பிச்சுதா. முளைஞ்சிட்டு செடி ஆனால் முளைஞ்சிட்டு இருக்குது. அப்படியே உள்ள அப்படியே எப்படி சொல்கிறதுனா உள்ளே மடக்கிட்டு போகுது. அந்த செடி வெளியே வராது. போதாது வாய்க்கால் வர தண்ணி போதாது. இதா வாய்க்கால போகிற தண்ணியே போதும் தாத்தா. இது எப்படி இப்படி மேல்காட்டிலேருந்து கட்ட மாட்டேன் ஏத்தா? மேல்காட்டிலேருந்து கட்ட மாட்டேன். இந்த அந்த கரையை உடச்சிட்டு அப்படியே வரப்போகுது. இது மேடு ஏறி பாயணுமா பாயுமா? கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பைப் பறித்து போடல. பைப் பறித்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஜேஜிபிக்கு அப்படி ஒரு 5 ரூபா செலவாயிரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 செலவாயிரும். ஒரு பைப்பில் வந்து இங்கே போட்டோமா அப்புறம் கீழ்காட்டுக்கு பைப் விட்டு போய் தண்ணி பாய்க்க முடியாதனால நாங்கள் அப்படியே சும்மா இப்போதைக்கு போட்டு வச்சுக்கிறோம். அப்புறமா மழை காலம் தான் இருந்தது. இந்த பருத்தி வரக்கெல்லாம் மழை காலம் ஆயிரும். சரி போய் சாப்பிட்டோம். நான் அது வரைக்கும் கட்டுறேன். வெயில் தான் ரொம்ப அடிக்குது. பொழுதாக கட்டினா என்ன அதுக்குள்ளேயே ஒரு குட்டை நம்பி பொழுதாக உள்ள தத்தா என்ன நிறுத்தி விட்டு பொழுதாக கட்டிக்க தத்தா. ஒரு குட்டை அதுக்காட்டி நம்ம போயிருமா உனக்கு? விடு விடு அதில் போடு அதில் போடு தத்தா. இங்கே வெட்டி போட்டது சரி தான் தாத்தா. இதான் அங்கே உடஞ்சிட்டு போகுது தாத்தா. அங்கே உடஞ்சிட்டு போகுது. கால் சுடல. காலே சுடுது ஏத்தா. இதே மழை பெய்யாமல் இருந்து நம்ம தண்ணி மட்டும் கட்டுற மாதிரி இருந்தால் என்ன செடி ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். மழை பெஞ்சா தான் செடி நல்லா வருமா? மழை பெஞ்சா ஒன்று 7 வேலை வைக்குது. இது மாறு 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 மாறு. நான்லாம் மழை பெஞ்சோட்டி நல்லா முளைச்சிக்கின்னு தான் நினச்சேன் இந்த மழை பெய்யாமல் இருந்தால். ஆனால் மழை பெஞ்சு கரையெல்லாம் அடிச்சுட்டு போய்
இங்கே பாரு சேட்டூடு காடு எங்கே இருக்குது, அங்கே பருத்தியோட முளைஞ்சி கிடக்கு தெரியுமா ஏத்தா? அவ்வளோ தூரத்தில் போய் பருத்தி முளைஞ்சி கிடக்குது. அப்படின்னா தண்ணி எவ்வளோ தண்ணி மழை பெஞ்சு அடிச்சுட்டு போய்க்கின்னு பார்த்துக்க. சிக்கோடு மாமட்டி அது மாதிரி இருந்து அந்த அவத்துல ஒரு மடி மாதிரி பாய்க்கு இந்த மேலே ஏறி வரைக்கும் பாய். சரி அப்புறம் மாதிரி சாப்பிட போறியா? சரி அது வரைக்கும் கட்டுட்டா கட்டு கட்டு ஐஸ் பார்க்க போனால் இப்போ தாத்தா சாப்பிட போகிறாரு. அதனால் நாம் தண்ணி கட்ட போகிறோம். ஒன் சைடாக தான் இருக்கும் வீடியோ. இன்னும் கட்ட போகிறோம். பாஞ்சிருச்சு அவ்வளோதான், மாறினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கெலாம் ஷார்ட்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்க. பேண்ட்டு போட்டு போனோம்னா பாதி சேர் பேண்ட்லேயும் கால்லையும் ஓட்டிக்கும். பேண்ட்டு துவைக்கிறதுக்கு அது தனி வேலை. இதுதான் கரெக்டான வழி. சரி கைஸ், இனிமேல் தண்ணி கட்டி வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தாத்தா வந்ததுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் ஒன்றையுமே கையில் பிடிச்சிட்டு கட்ட முடியாது. கைஸ், இப்போ நம்ம தண்ணி கட்டி இருக்கோம்ல, இங்கே பாருங்கள், அம்மா வந்துட்டுருக்காங்க. வீட்டிலேருந்து துணி எடுத்துகிட்டு வராங்க துணி துவைக்கிறதுக்காக. எதுக்கு வீட்டிலேருந்து இங்கே வராங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை துவைக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து தண்ணி வந்து பேரலேருந்து துவைக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போகணும். அதே கிட்டத்தட்ட நடந்து களைச்சி போயிடுவாங்க. அதனால தான் இங்கே கொண்டு வந்து துணி துவைக்கிறாங்க. சரி வாங்க கைஸ் வரேன். அதுக்காண்டி மழை வேறு மாறிடணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமராவும் பிடிச்சிட்டு மழையும் மாறுறதுக்காக. ஒவ்வொரு செடி நமக்கு பறிச்சு ஒவ்வொரு செடியுமே முக்கியம். அதுதான் காஞ்சிருச்சு, பார்த்தாவே தெரியுது. நம்ம அடுத்த மழை மாறணும். தாத்தா சாப்பிட்டு இருந்தாருன்னா நமக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பைப் பிடிஞ்சிக்கிட்டு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு கேஸ். பைப் பிடிக்கிட்டு இந்த இடத்துல தண்ணி நிறைய வேஸ்ட் ஆனதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக கால் வச்சமே கால் எப்படியும் முழங்கால் வரைக்கும் உள்ள போகும். பத்தாத்துக்கு அந்த இடத்துல ஒரு மேடு தண்ணி நம்ம போய் சரியாக எடுத்து விடனா போகாது. பாருங்க தண்ணி எப்படி ஏறிட்டு பாயுதுன்னு மட்டும் பாருங்க. தண்ணி வாய்க்கே ஃபுல்லாக நம்பிடுச்சா, ஆனால் இன்னமும் பாதி பாயலை. ரொம்ப மேடுங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் பாயும். காடே ஃபுல்லாக கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. அம்மா துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைப் உடஞ்சி பாதி தண்ணி எல்லாம் வெளியே வருது. பைப் உடையில பிடிங்கிச்சு. தாத்தாவால் போட முடியாட்டிங்கன்னா அதனால் விட்டுட்டார். அவ்வளோ தண்ணி போயிடுச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, தாத்தா சாப்பிட போகிறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 3 மணிக்கு சாப்பிட போனார். மணி 4 ஆச்சு. நம்ம அங்கே வந்து கட்ட ஆரம்பித்தோம். தாத்தா வரலை. நாமளே ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. தண்ணி நிறுத்தியாச்சு. உங்களுக்கு பைப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி நிறுத்தியாச்சு. ஃபுல்லாக கடும் கட்டியாச்சு. தாத்தா சாப்பிட்டு வரல. நாமளே கட்டியாச்சு. மணி வரமாட்டேங்குது, ஆனால் வேர்க்குது ரொம்ப. சரி போய் தாத்தா மம்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். போய் குளிச்சுட்டு மணி 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா வரதுக்காக நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நாங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நல்ல கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய vlogs எல்லாம் வந்து டெய்லி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.